இன்னைக்கு உங்களால தான் என் உயிர் தப்பிச்சது. இனிமே நானும் தினமும் மகாதேவன் கிட்ட வேண்டுவேன், நீங்க சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போகணும்னு. தனது சிந்தனைகளிலிருந்து வெளிவந்த சிவா தன்னை சுதாரித்துக் கொண்டு தினேஷிடம் கேட்டான். இப்போ அவந்திகா எங்க இருக்கா? சார், எனக்கு கடைசியா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இன்னைக்கு மதியத்துல இருந்து அவந்திகாவை காணோம். அவந்திகாவிடம் தவறாக நடக்க முயன்ற விஷ்ணு அந்த ரூமில் இருந்து வெளியேறினான். கதவை லாக் செய்ய போன அவந்திகாவுக்கு அவள் பெயரை யாரோ அழைப்பது போல இருந்தது. அவள் பதறி போய் பார்க்க வாசலில் மீண்டும் விஷ்ணு நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தவுடன் அவளுடைய இதய துடிப்பு எக்கச்சக்கமாக உயர்ந்தது. விஷ்ணு, திரும்பவும் எதுக்கு வந்திருக்க என்று பதட்டமாக கேட்டார். அவன் அவளை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்துக்கொண்டே, அவந்திகா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். வாழ்நாள் முழுக்க நம்ம ஒன்னா சேர்ந்து தான் வாழ போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. என் வாசல் கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்திருக்கும். ஆனாலும் அவளுடைய இதய துடிப்பு இன்னும் சீராகவில்லை. படபடவென்று அவள் இதயம் துடித்துக் கொண்டே இருந்தது. என்ன மனுஷன் இவன்? ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நடு ராத்திரியில ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ரூம்குள்ள வந்து அத்துமீறி நடந்துக்கிறதுலாம் ஒரு மேஜர் செய்யற காரியமா? இவ எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. எனக்கு என்னவோ சின்ன வயசுல என்ன காப்பாத்தின மேஜர் இவன் தானான்னு சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னவோ எல்லாரும் சேர்ந்து என்னை ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல சிக்க வைக்கிற மாதிரியே என் மனசுக்குள்ள தோணுது. இதெல்லாம் என்னோட பிரம்மையா, இல்ல இது மாதிரி தான் நடக்க போகுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சிவா, நீ எங்க இருக்க? ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற? உன்கிட்ட சொல்லாம நான் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. என்ன தனியா விட்டுட்டு நீ எங்க போன சிவா என்று அவந்திகா தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தார். பதட்டத்தில் அவளுக்கு தொண்டை வறண்டு போனது. எழுந்து சென்று தண்ணீரை குடித்தவள் பாத்ரூமுக்கு சென்று வியர்வையில் நனைந்த முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவினாள். சில்லென்ற தண்ணீர் பட்டவுடன் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. முகத்தை துடைத்துக் கொண்டு, டென்ஷன் ஆகாத அவந்திகா, உன்னை மீறி எந்த தப்பும் நடக்காது என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்து கண்களை மூடினார். சிறிது நேரத்தில் அவளுடைய ஹார்ட் பீட் நார்மலாக தொடங்கியது. அடுத்த சில நிமிடங்களில் ஏதோ ஒரு வித்தியாசமான வாசனை அந்த ரூம் முழுக்க பரவத் தொடங்கியது. உடனே அவந்திகா திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்த்தாள். அங்கு எதுவும் வித்தியாசமாக இருப்பது போல அவளுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அந்த வாசனை அதிகமாகிக் கொண்டே சென்றது. அப்போதுதான் மூடியிருந்த கதவுக்கு கீழே அவளுடைய கண்கள் சென்றன. அங்கே வெள்ளை நிறத்தில் ஏதோ புகை உள்ளே வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஓ மை காட், இது என்ன புகை என்று சொல்லிக்கொண்டே வேகமாக சேரில் இருந்து எழுந்து நின்றார். ஆனால் அவளால் நேராக நிற்க முடியவில்லை. அவள் கால்கள் தடுமாறின. அதற்குள் அந்த வெள்ளை புகை அரை முழுக்க பரவிவிட்டது. அவளுக்கு கண்கள் சொருக, தலை சுற்ற ஆரம்பித்தது. கஷ்டப்பட்டு கண்ணிமைகளை திறக்க முயற்சி செய்தார். ஆனால் இமைகளே அவளுக்கு பாரமாகி போனது போல அவளால் கண்களை திறக்கவே முடியவில்லை. தலை சுற்றி அப்படியே தடுமாறி பெட்டில் விழுந்தாள். மீண்டும் அவள் எழுந்திருக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவள் கால்கள் இரண்டும் மரத்து போனது போல இருந்தன. அவள் முழுமையாக மயக்கமடையவில்லை. ஆனால் அவளுக்கு தூக்கமாக வந்தது. இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்னை ஏதோ பண்ண போறாங்க, ஏதோ பெருசா ஒரு தப்பு நடக்க போகுது என்று அவள் மனதுக்கு தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவளால் எவ்வளவு கஷ்டப்பட்டும் கண்ணிமைகளை திறக்கவே முடியவில்லை. சிவா, நீ எங்க இருக்க? ப்ளீஸ் என்னை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்து என்று அவள் மனதுக்குள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். அடுத்த சில நிமிடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவை இழந்து மயக்கத்தில் விழுந்தார். அப்போது விஷ்ணு உட்பட சுப்ரீம் பேலஸை சேர்ந்த அனைவரும் கதவுக்கு அருகில் இருந்த ஜன்னல் வழியாக அவந்திகா மயங்கி சரிவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் முகத்தில் நினைத்ததை சாதித்த வெற்றி புன்னகை தோன்றியது. அவந்திகா எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் அவள் வாழ்க்கையை சிதைத்து சீரடிக்க நினைக்கும் எதிரிகளின் வலையில் இப்போது வசமாக சிக்கிக் கொண்டார். மறுபுறம் இருட்டு ரூமில் இருந்த சிவா தனக்கு முன்னால் இருட்டில் நின்று கொண்டிருந்த நபரை பார்த்து, யாரது என்று கேட்டார். ஆனால் அந்த நபர் எந்த பதிலும் சொல்லவில்லை. சட்டென்று திரும்பி அந்த அறையின் பின்பக்கத்தை நோக்கி ஓடத் தொடங்கினார். உடனே சிவாவும் அந்த உருவத்தை துரத்தி கொண்டு ஓடினார். அந்த ரூமில் இருந்து வெளியில் வந்த அந்த நபர் அருகில் இருந்த அடர்ந்த வனப்பகுதியை நோக்கி வேகமாக ஓடத் தொடங்கினார். சிவாவும் அந்த உருவத்தை துரத்தி கொண்டு ஓடினார். அவனை துரத்தி கொண்டே சிவாவும் நீண்ட தூரம் வந்துவிட்டான். திடீரென்று அந்த நபர் அவன் கண்களில் இருந்து மறைந்து விட்டான். சிவாவின் கண்கள்
அந்த அடர்ந்த காட்டில் இருந்த ஒவ்வொரு மரத்தையும் புதரையும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய எதிரி இங்குதான் எங்கோ மறைந்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது. ஒரு சில அசைவை கூட அவன் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த காட்டில் இலைகளின் சலசலப்பையும் பறவைகளின் சத்தத்தையும் தவிர வேறு எந்த அரவமும் கேட்கவில்லை. சிவா ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருந்தார். இந்த காட்டில் தனக்கு ஏதோ ஒரு டிராப் இருக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது. ஆனால் அது என்னவென்று அவனால் யூகிக்க முடியவில்லை. அப்போது திடீரென்று ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி அவன் திரும்பி பார்த்தான். அது என்ன சத்தம் என்று அவனால் முதலில் கண்டுபிடிக்க முடியவில்லை. திரும்பவும் அதே சத்தம் கேட்டது. இப்போது அது ஒரு விசில் சத்தம் என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. யாரோ யாருக்கோ சிக்னல் கொடுப்பது போல அவனுக்கு தோன்றியது. உடனே தன்னுடைய துப்பாக்கியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி அவன் வேகமாக நகரத் தொடங்கினான். விசில் சத்தத்தில் அவனுடைய கவனம் திரும்பியதால் தான் எடுத்து வைக்கும் அடியில் அவன் கவனம் சிதறியது. சருகுகள் நிறைந்த சாதாரண தரைதான் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு அவன் அடுத்த அடி எடுத்து வைக்க அவன் கால்களுக்கு கீழே இருந்த பூமி நடுவியது. அடுத்த நிமிடம் அவன் ஒரு ஆழமான குழியில் சென்று விழுந்தான். கீழே விழுந்த வேகத்தில் அவன் கை கால்களில் அடிபட்டு ரத்தம் வழியத் தொடங்கியது. தலையிலும் பலமாக அடிபட்டதால் அவனுக்கு கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது. ஆனாலும் சுதாரித்துக் கொண்டு அதிலிருந்து அவசரமாக எழுந்திருக்க முயற்சி செய்தான். அந்த குழிக்குள் ஒரு பெரிய வலை விரிக்கப்பட்டு இருந்தது. அவன் எழுந்திருக்க முயல கால் தடுமாறி மீண்டும் அதற்குள் விழுந்தான். எதிரிகளின் வலையில் தான் வசமாக சிக்கிக் கொண்டோம் என்று அப்போது அவனுக்கு புரிந்தது. தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு மீண்டும் மெதுவாக எழுந்திருக்க முயற்சி செய்தான். ஆனால் அவனால் நிற்க முடியவில்லை. தடுமாறி கீழே விழுந்தான். அப்போது மேலே இருந்து, சிவா, நீ பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இந்த கேம்ப், இந்த காடு, நீ உட்பட எல்லாமே எங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டீங்க. அவ்வளோதான், உன்னுடைய சாப்டர் இன்னையோட க்ளோஸ் ஆக போகுது என்று ஒரு குரல் கேட்டது. உடனே அவன் அண்ணார்ந்து பார்த்தான். மேலே சில நபர்கள் கையில் துப்பாக்கிகளுடன் நின்று கொண்டிருந்தார்கள். அதற்கு மேல் அவர்கள் சொல்வது எதுவும் அவன் காதில் விடவில்லை. அவன் கண்கள் சொருக மயங்கி சரிந்தார். சில மணி நேரங்களுக்கு பிறகு சிவாவுக்கு சுயநினைவு திரும்பியது. அவன் மெதுவாக கண்களை திறந்தான். இப்போது அவன் ஒரு அறையில் இருந்தான். அந்த அறை முழுக்க ஒரே இருட்டாக இருந்தது. அவன் உடலில் இருந்து வழிந்த ரத்தம் காய்ந்து போயிருந்தது. ஆனால் வலி மட்டும் தொடர்ந்து கொண்டிருந்தது. எழுந்து நிற்க முயற்சி செய்தான். ஆனால் அவன் கால்களும் கைகளும் கட்டப்பட்டு இருந்ததால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்படியே சுவரில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடினான். அவன் கண்களுக்குள் அவந்திகாவின் சோகமான முகம் தெரிந்தது. அவந்திகா, நான் இப்போ எங்க இருக்க? இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இங்க இருந்து தப்பிச்ச உன் முகத்தை என்னால திரும்பி பார்க்க முடியுமானே எனக்கு சந்தேகமா இருக்கு என்று நினைத்தவனின் கண்கள் கலங்கின. அடுத்த நிமிடம், இல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை விட பெரிய ஆபத்துல இருந்தெல்லாம் நான் தப்பிச்சிருக்கேன். கண்டிப்பா இதுல இருந்து என்னால வெளிவர முடியும். கவலைப்படாத அவந்திகா, நான் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து மீட் பண்ணுவேன் என்று நினைத்து கொண்டவன் அந்த ரூம் முழுக்க தன் கண்களால் ஸ்கேன் செய்தான். இருட்டாக இருந்தாலும் அந்த அறை முழுக்க ஒரு மங்கலான வெளிச்சம் நிரம்பி இருந்தது. உடைந்து பழசாகி போன பல பொருட்கள் அந்த அறையில் கிடந்தன. அத்துடன் அவனை சுற்றிலும் தரையில் இரத்தக்கரைகள் இருந்தன. இவனுங்க என்ன அடிச்சு என் உடம்புல இருக்க ரத்தம் முழுக்க வெளியேற்றிட்டானுங்க போல இருக்கு என்று வேதனையுடன் சிரித்தவன் தன் கைகளில் இருந்த கட்டுகளை அவிழ்க்க முயற்சி செய்தான். அப்போது வெளியில் இருந்து யாரோ நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிச்சு போட்டு போயிட்டானுங்க, இப்ப செகண்ட் ரவுண்ட் அடிக்க வரானுங்க போல இருக்கு. வரட்டும், இன்னைக்கு ஒரு கை பார்த்துடுறேன் என்று முணுமுணுத்தான். குழியில் விழுந்ததால் அவன் உடல் முழுக்க காயங்களாக இருந்தது. அத்துடன் மயங்கிய நிலையில் கிடந்த அவனை அவர்கள் அடித்த அடியில் அவன் உடலில் இருந்து ரத்தம் அதிகமாக வெளியேறியிருந்தது. அதில் அவன் உடல் மிகவும் சோர்ந்து போயிருந்தாலும் அவன் கண்களில் தெரிந்த அந்த பிடிவாதமும் தைரியமும் கொஞ்சம் கூட குறையவில்லை. காலடி சத்தம் வந்த திசையை நோக்கி அவன் கண்களை திருப்பினான். அடுத்த நிமிடம் அவன் கண்கள் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் பெரிதாக விரிந்தன. ஒரு வயதான நபர் உள்ளே வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன், அப்பா என்று சிவா வலியுடன் உரக்க கூறினார். இந்திய ராணுவத்தின் கூர்கா படைப்பிரிவை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் தர்மாதான் அங்கே வந்து கொண்டிருந்தார். வயதானாலும் அவரிடம் இருக்கும் வலிமையும் நம்பிக்கையும் கொஞ்சம் கூட குறையவில்லை. இந்த தர்மாதான் சிவா சிறுவயதாக இருக்கும்போது ஒரு கடத்தல் கும்பலிடமிருந்து அவனை காப்பாற்றி
அவனை வளர்த்து இந்திய ராணுவத்தில் சேர்த்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். சிவாவுக்கு அருகில் வந்த தர்மா, சிவா, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த அதீத துணிச்சல் எப்பவுமே ஆபத்துல தான் முடியும்னு. இப்ப பாரு, நீ எதிரிகள் கிட்ட வசமா சிக்கிக்கிட்ட என்று மிகவும் கவலையுடன் கூறினார். அவரை பார்த்து வலியுடன் புன்னகைத்த சிவா, நான் எப்படிப்பட்ட சிக்கல்ல இருந்தாலும் நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் என்று கூறினார். உன்னோட இந்த பிடிவாதத்தால நீ இன்னும் எவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்க போறியோ தெரியல. அப்ப உன்னை நான் காப்பாத்த வரும்போது என் உயிரே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்று தர்மா கூறினார். அவரிடம் பேசிக்கொண்டே சிவா தன்னுடைய கைகளை அசைக்க முயன்றார். ஆனால் வலி தாங்க முடியவில்லை. அம்மா, வலிக்குது என்று முனகியவன், உயிர் மேல அவ்வளவு பயம் இருக்கிறவர் எதுக்காக என்ன காப்பாத்த வரணும் என்று கேட்டார். சிவாவிடம் பேசிக்கொண்டே அவன் கால்களில் இருந்த கட்டுகளை அவிழ்த்துவிட்ட தர்மா, காரணம் உன் மேல நான் வச்சிருக்க பாசம். அந்த பாசம் தான் நீ எந்த ஆபத்துல சிக்கினாலும் உன்னை தேடி என்ன ஓடி வர வைக்குது என்று கூறியவர் சிவாவின் தாடியை பிடித்து உயர்த்தி அவன் முகத்தை உற்று பார்த்தார். அவன் முகம் முழுக்க காயங்களாக இருந்தது. அதிலிருந்து கசிந்த ரத்தம் காய்ந்து போயிருந்தது. ஆனாலும் அவன் கண்களில் இருந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் கொஞ்சம் கூட குறையவில்லை. சரி வா சிவா, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் என்று கூறியவர் அவன் கைகளில் இருந்த கட்டுகளையும் அவிழ்த்து விட்டார். கயிற்றால் இவ்வளவு நேரம் இறுக்கமாக கட்டப்பட்டு இருந்ததால் அவன் கைகள் மரத்து போயின. தர்மா அவிழ்த்து விட்டவுடன் தன் கைகளை தேய்த்து சூடேற்றி கொண்டவன், சரி வாங்க போகலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்றான். ஆனால் அப்போது திடீரென்று வெளியிலிருந்து ஒரு கூட்டம் உள்ளே ஓடி வந்தது. அவர்களை பார்த்த தர்மா, சிவா, அவங்க வந்துட்டாங்க, நம்ம சீக்கிரம் போகலாம் என்று சொல்லி சிவாவின் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓட முயற்சித்தார். ஆனால் அதற்குள் உள்ளே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் கைகளை நீட்டி, அவ்வளோ சீக்கிரம் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சீங்களா என்று நக்கலான குரலில் கேட்டார். சிவாவும் தர்மாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சிவா கண்ணசைக்க அதை புரிந்து கொண்ட தர்மா தன்னுடைய இடுப்பில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அவர்களை நோக்கி சுட ஆரம்பித்தார். அதே போல சிவாவும் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து அவர்களை சுடத் தொடங்கினார். உடனே மறுபுறத்தில் இருந்தவர்களும் தங்கள் துப்பாக்கிகளால் சுட ஆரம்பித்தார்கள். தர்மாவும் சிவாவும் தங்கள் மீது குண்டுகள் படாதவாறு பாதுகாப்பாக நின்று கொண்டு எதிரிகளை சுட்டு வீழ்த்தத் தொடங்கினார்கள். அடுத்த சில நிமிடங்களில் அங்கிருந்த முக்கால்வாசி பேரை அவர்கள் இருவரும் சேர்ந்து சுட்டு வீழ்த்தினார்கள். இன்னும் ஒரு சிலர் மட்டுமே இருக்க, அதில் ஒருவன் தர்மா மறைந்திருந்த இடத்தை நோக்கி தன்னுடைய மிஷின் கன்னால் தொடர்ந்து சுட, அதிலிருந்து பாய்ந்து வந்த குண்டுகள் தர்மாவின் உடலை சல்லடை போல துளைத்து விட்டது. அவர் அப்படியே இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். இதை பார்த்து டென்ஷனான சிவா தன் துப்பாக்கியால் மீதம் இருந்தவர்கள் அனைவரையும் சுட்டு வீழ்த்தினார். அனைவரும் சிவாவின் துப்பாக்கிக்கு பலியாகி இருந்தார்கள். வேகமாக ஓடி வந்த சிவா கீழே விழுந்து கிடந்த தர்மாவை தூக்கி தன்னுடைய மடியில் போட்டுக்கொண்டு, அப்பா அப்பா, கண்ணை திறங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் இப்பவே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் என்று அவரை தூக்கிக் கொண்டு எழுந்திருக்க முயற்சி செய்தார். அவனை தடுத்த தர்மா, இல்ல சிவா, வேணா, என் முடிவு நெருங்கிடுச்சு. நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தின சில ரகசியங்களை சொல்ல விரும்புறேன் என்று தட்டு தடுமாறி கூறினார். என்னப்பா சொல்றீங்க? என்ன பத்தின ரகசியங்களா என்று சிவா அதிர்ச்சியுடன் கேட்க, ஆமா, இப்ப உன்னை தாக்க வந்தவங்க யார் தெரியுமா என்று தர்மா கேட்க, யார் அவங்க என்று சிவா குழப்பமாக கேட்டார். அவங்க எல்லாரும் உன் தம்பியோட ஆட்கள். அவங்க தான் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் எதிரிகள் என்று தர்மா கூறினார். அதை கேட்டு சிவா அதிர்ந்து விட்டார். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒரு தம்பி இருக்கானா என்று அவன் நம்ப முடியாமல் கேட்க, தம்பி மட்டும் இல்ல சிவா, உன்னுடைய தாத்தாவும் இன்னும் உயிரோட தான் இருக்காரு என்று தர்மா கூறினார். அதை கேட்டு ஆச்சரியத்தில் கண்கள் விரிய சிவா தர்மாவை பார்த்தார். மேலும் தொடர்ந்து தர்மா, ஆமா சிவா, உங்க தாத்தா கிட்டத்தட்ட 12 வருஷமா ஜெயில இருக்காரு. அது மட்டும் இல்ல, உன்னை பத்தின இன்னொரு முக்கியமான ரகசியம் இருக்கு என்று சொல்லும் போதே தர்மாவின் கைகள் சிவாவின் கைகளில் இருந்து தளர்ந்தன. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.